பெருமளையில் விவசாயிகள் வருடங்களாக விவசாயம் செய்ய தண்ணீர் கொண்டு வந்த கனாலை தனியார் நபர் உடைத்து மண் போட்டு நிரப்பியதாக விவசாயிகளின் குற்றச்சாட்டு. இதைத் தொடர்ந்து 500 மீட்டர் கனாலை காணவில்லை என்று விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். விவசாய தேவைக்காக தண்ணீர் கொண்டு வருவதற்கு கனால் அமைக்கப்பட்டது. இதைத்தான் தனியார் நபர் இடித்து மண் போட்டு இல்லாமலாக்கியது. 500 மீட்டர் கனாலை காணவில்லை என்று பெருமளையில் வாழக்கூடிய நூற்றுக்கணக்கான விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஏக்கர் கணக்கான விவசாயம் தான் தற்பொழுது தண்ணீரின்றி முழுமையாக கரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. விவசாய இடங்களுக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்கு இரிகேஷன் டிபார்ட்மெண்டின் வழியாகத்தான் மலக்காடு பகுதியில் கனாலில் தண்ணீர் கொண்டு வருவதற்கான வேலைகள் நடைபெற்றன. கடந்த தினம் தொழிலுறுதி தொழிலாளிகள் தான் சரி செய்வதற்கு அங்கு சென்றபோதுதான் இது முழுமையாக இடித்து நீக்கப்பட்டு மண் போட்டு மூடப்பட்டதை கண்டுபிடித்தனர். கிராமத்தில் கிருஷ்ணன், பகவதி எம்பன், பஞ்சாயத்து தலைவர் பி.டி. மோகன்தாஸ் போன்றவர்கள் பரிசோதனை நடத்தினர். இந்த பகுதியில் விவசாய இடங்களை முழுமையாக நீக்கம் செய்து ரிசோர்ட், பிளாட் உட்பட உள்ளவைகள் அமைப்பதற்கு தான் இதுபோன்ற நடவடிக்கை. தற்பொழுது வெயில் காலம் அதிகரித்தின் காரணமாக விவசாய விளைவுகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்ல இயலாத நிலையும் தொடர்கிறது. இது பாரம்பரியமா இருந்த சேனல் இப்ப காணும். அதனால நாங்க காலையில போய் ஊர் தலைவர் மாதிரிலாம் கூட்டு இங்க ஆளுகளை வச்சு வேலை செய்யலாம்னு தீர்மானிச்சு வந்திருக்கிறோம். பாரம்பரியமாயிட்டு எடிகேஷன் வேலை செஞ்ச கனாலு மேலச்சங்கலாறிலிருந்து இந்த கனால் பச்சைக்கறி விவசாயத்திற்கு வேண்டி இந்த கனால் நிர்மிச்சது. இந்த கனாலை இப்போது இந்த இடத்தினுடைய சாய்ப்பு பிலிப்பு கொல்சன் பரமேஸ்வரி அவங்க இந்த கனாலை இடித்து கனால் இல்லாமல் பண்ணிட்டாங்க. அப்போ கீழே 100 ஹெக்டர் விவசாயத்துக்கு உள்ள கனால். இந்த விவசாயம் இப்போ எல்லாமே விவசாயம் போட்டிருக்குது. இனி தொடங்க போகிறோம். அந்த விவசாயத்துக்குள்ள கனாலை மொத்தமாகவே இடித்து நிறுத்தி மொத்தம் இது கனாலே இங்கே பார்க்குறதுக்கு இடமே இல்லை. அந்த லெவலில் அடித்து நிறுத்திக்கிறாங்க. இதுக்கு வேண்டிய நடவடிக்கை சீகரிக்கணும். கவர்மெண்ட்டு நேரிட்டு இடப்பட்டு அது நடவடிக்கை சீகரித்து கனால் நிர்மிக்கணும். நியூஸ் பீரோ மறையூர்.